ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. வருகிறவர்கள் வரட்டும். நாம் ஜெப நிலையில் தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். தேவ சமூகத்தில் நாமே இணைத்துக் கொள்வோமா? தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களோடு கூட நாம் கடந்து சென்றிருக்கக்கூடும். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் இந்த சமூகத்தில் அமர்ந்திருப்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்துக்குள் நம்ம இணைத்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், மகிமையில் சிறந்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, hallelujah. Lord, I thank you. Thank you, Father. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. Jesus, I thank you. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, I thank you. Thank you, thank you. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. Jesus, I thank you. Jesus, I thank you. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து hallelujah தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ பிரசன்னத்துக்குள் இணைத்துக் கொள்வோம். Hallelujah, hallelujah. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உன்னத தேவன் ஆண்டவரே. நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே. நீர் மகிமையில் சிறந்த தேவன் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் தேவாதி தேவன் ஆண்டவரே. நீர் கத்தாதி கத்தர் ஆண்டவரே. கண்மலை, கோட்டை, அரண், துருகம், நம்பியிருக்கிறவர், கேடகம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். எபேசியர் 5:2 விதமாக சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதுபோல கொரிந்தியர் 7:1 சொல்கிறது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி, தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த காலை வேளையில பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் பாவியை நேசிக்கிற தேவன், ஆனால் பாவத்தை வெறுக்கிற நேசம். இந்த வேளையிலும் கூட கொயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில, உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கிறேன், உள்ளத்தை தந்துவிட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? உயிருள்ள திருப்பலியா திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே, உயிருள்ள
திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரித்தபடியா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டபடியா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கழுவினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிரசன்னத்தில் எங்களை ஒப்புவித்து இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா எங்களை மாற்றினீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காய் சகோதரர் தினகரன் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்கிறேன். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் இந்த ஓய்வு நாளில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களை அழைத்து வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த பாடலை பாடுகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரை அர்ப்பணிப்பை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே நீர் துதிக்கு பாத்திரர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை உணர்ந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய பலத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைந்து ஆண்டவரே தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. ஆராதனை நடத்துகிற ஆண்டவரே தாசரை மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவரே போதகரையும் மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு ஏற்ற மன்னாவை தந்து கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆண்டவரை திருப்தியாய் அனுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நம்முடைய காரியங்களை அங்கீகரித்து இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதித்து இந்த இடத்துல இருக்கும்படியாய் தேவன் கொண்டு வந்திருக்கா. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கேட்கல? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 13:6 விதமாக சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி.
எபிரேயர் 13:15 சொல்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் வந்து தேவனை துதிக்க தேவன் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். இந்த நாளிலும் கூட என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லி, நான் இந்த வேளையில எண்ணிலா நன்மைகள் என் வாழ்க்கையில செய்தார். தாழ்வி நம்மை கண்ணோக்கி பார்த்தா என்னை கைவிடாத நேச அவர் என்னை நல் மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பா. ஆமென். அவரை அதை உணர்ந்தவர்களாக இந்த வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மை யாவும். செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய்
ஹalleluya. உண்மையிலே தேவன் நம்ம வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகள் செய்தாரா? அப்படி செய்திருந்தார் நான் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எண்ணற்ற நன்மைகள் என் வாழ்க்கையில செய்தீங்க ஆண்டவரே. தகுதியற்ற எனக்கு நீர் பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் பெரியது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஆராதனைக்கு வருகிற வேளையில் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்று நடத்துகிற என்னோட வழக்கத்தின்படி கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் எனக்கு காண்பித்த ஒரு வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற நல்ல தெய்வம். ஆமென். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, நல்ல செழிப்பாக இருக்கிற போது இல்லைங்க, வறட்சியான நேரங்களில் தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமா. செழிப்பாக இருக்கிற வேளையில் அநேக நேரங்களில் தேவனை நம்ம தேட மாட்டோம். அப்போது நமக்கு டைம் இருக்காது. ஆல் த எக்ஸ்கியூசஸ் நம்ம எல்லாம் சொல்கிறதுக்கு இருக்கும். ஆனால் வறட்சின்னு வரும்போது எப்படியாகிலும் தேவ சமூகத்தில் ஓடி வருவோம், அப்பா அப்பா என்று சொல்லி. ஆனாலும் நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இங்கே எந்த வறட்சியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியின் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய நேசர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கார். எந்த சூழ்நிலையிலும் அதுக்குன்னு ஒரு கண்டிஷனே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாடலை விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் பாடுவோம். நடத்தி மாவரட்சியின் திரட்சியை தருவார். கர்த்தருமை நித்தமும் நடத்தி மாவரட்சியின் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை
ஹalleluya. என்ன பாடணும்? துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா எரிகோ கோட்டை கர்த்தர் கிருபையினால் அந்த கோட்டையை பார்க்க தேவன் கிருபை செய்தார். ஒரு 2 லாரி போகக்கூடிய வீதி உள்ள கோட்டை. ஆனா துதித்தலால அது கீழே விழுந்ததுன்னா உலகமே நம்ப முடியாது. ஆமென். ஹalleluya. அவ்வளவு பெரிய அகலமான ஒரு கோட்டை துதித்து கீழே விழுந்துச்சு. பெரிய கோட்டையே துதிச்சு விழும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது அதை எல்லாவற்றையும் துதித்தலால் அது விழ தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க என்னோடு கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகிமையின் தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 46:1 விதமாய் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். சங்கீதம் 50:15 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹalleluya ஹalleluya. நம்ம ஆரம்பத்திலேருந்தே இதை பார்க்குறோம். பிரச்சனைகள் வந்தா நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதே சமயத்தில் ஒரு அப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்குற போது, இப்போ முதல் சர்வீஸில் பாஸ்டர் சொன்னது போல, ஆராதனை நடத்துறவங்களையோ போதகரையோ இல்லை, அப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குற வேளையில் அவர் நமக்கு சகல காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் இந்த வேளையில் இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். விசுவாசத்தோடு கூட பாடுவோம். ஆமென். விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆபத்து
எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தேவன். ஆமென். ஹalleluya. ஆலயத்துக்கு வர்றது ஒரு சார்ஜ் பண்றதுக்கு. ஆமென். ஒருவேளை இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வெளியே போய் அநேக சூழ்நிலைகளில் நாம் கலங்கி இருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும்போது தேவ பலன் நம்மை இடை கட்டுகிறது. ஆமென். ஹalleluya. அவர் நம்முடைய தேவன். ஹalleluya. அதை மறந்துடாதீங்க. உலகத்தில் இருக்கிற நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நான் பல முறை சொல்லியிருக்கேன், எங்கள் ஆஃபீஸ் சில வேளைகளில் சிலர் புலம்பி தவிக்கிறத பார்த்துருக்கேன். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட புலம்பி தவிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரே அவர்களுக்கு துணையா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவனை ஆராதிக்கும்படியா எழுந்திருப்போமா? சங்கீதம் 22:3 சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இது தேவனுடைய நேரம். ஆமென். ஒரு பரிசுத்த நேரம். ஹalleluya. நாம் ஒரு பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு, சகல பயத்தோடு, நடுக்கத்தோடு. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி. ஹalleluya. வல்லமை உள்ள தேவன், அவரை ஆராதிக்கும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல அவரை உயர்த்துவோமாக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம்
Thank you. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, திருக்கரம் எங்களை தாங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து மோசங்கள்ல எங்களை பாதுகாக்கிற நேசர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற நேசர் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுகிற எங்கள் நேசர் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீர் வல்ல தெய்வம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே
ஒருவரும் மௌனமாக இருக்கக்கூடாது. இது ஒரு உன்னத நேரம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கக்கூடிய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நடத்துகிறவங்களையோ போதகரையோ யாரையும் இல்லை, என் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் சகலத்துக்கும் போதுமான தேவன். நம்முடைய சூழ்நிலைகளில் நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய கண்ணீரின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவன், நம்ம இடுக்கமான நேரங்களில் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை தோளில் சுமந்த தேவன், தாயின் கர்ப்பத்தில் நம்மை கண்ட தேவன், இம்மட்டும் நடத்துகிற தேவன், உன்னதங்களில் உட்கார பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை உம்மை ஆராதிக்கிறோம், உன்னத ராஜனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம், சகலத்திலும் எங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜா ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில மறுபடியும் உம்மை ஆராதிக்க தந்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வற்றாத நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உம் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன எங்கள் நேச ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய முகத்தை தேடி ஆண்டவரே உமது பிரசனத்தை வாஞ்சித்து கடந்து வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில என் தேவன் இந்த நாளிலே அற்புதத்தை செய்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போகிறோம் என்று சொல்லாதபடி ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புகிற நேசர் ஆண்டவரே, நீர் மீட்பர், நீர் உயிரோடு இருக்கிற நேசர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் தேவையோடு, எதிர்பார்ப்போடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு கடந்து வந்திருப்பார்களானா அவர் வாழ்க்கையிலே என் தேவன் கரத்தை நீட்டினபடியா ஸ்தோத்திரம், அவர்களை தொட்டு விடுதலை ஆக்கினதுக்காய் ஸ்தோத்திரம், ஜெயத்தை கட்டளையிட்டபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட்டபடியா ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, நீர் பெருக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரலவா யெகோவா ஷம்மா என்னோட கூட இருக்கிறீர். என்ன வந்தாலும் உண்மைதானா? உண்மைதானா? கலக்கம் வருமா வராதா? ஆமாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார், அதுதான் முக்கியம். மானிடராக பிறந்த யாரும் நம்முடைய ஜீவத்தில் பாடுகளும் சோதனைகளும் கண்ணீர் வரும்பொழுது கலங்கி தவிப்போம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கின்றார். அதுதான் முதல் ஆராதனை சொன்னது மாதிரி, ஆராதனை நேரம் என்பது நம்மை ரீசார்ஜ் செய்த ஒரு நேரம். ஏனென்றால் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையும் பொழுது தென் உன்னத பலத்தினால் நம்ம இடைக்கட்டும் தேவனாக இருக்கின்றார். அந்த நேரத்தில் நம்ம வில்லியம் சொன்னது போல் யாரையும் பார்க்காதீங்க. பாஸ்டரை பார்க்க வேண்டாம், பக்கத்தில் ஆராதிக்கங்களை பார்க்க வேண்டாம், நானும் என் தேவனும். அவ்வளோதானே. நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்னு. அவர் சமத்தில் தாழ்த்தி கொள்வது உன்னத பலத்தினால் இடைக்கட்டும் தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே திரட்சித்து வருவாரா தரமாட்டாராம். ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், அந்த ஆண்டில் 100 மடங்கு வார்த்தைக்க செய்த தேவன். அந்த தேவன் பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட். கர்த்தருக்கு மற்றும் இந்த சபையில் 44 ஆண்டுகள் ஆரம்ப நாள் முதல் நான் 24 எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த ஆத்மாக்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்களோ அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க நான் கண்டிருக்கிறேன். ஆமென். பி ஃபெய்த்ஃபுல். சூழ்நிலைகள் எவ்வாறு மாறினாலும் அவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அவரை உறுதியாக பிடித்து கொண்ட மனதை உடையவன் அவரே நம்பி இருக்கிறபடினால பூரண ஆமென். அந்த தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சகோதரர் ரஸ்கின் சஜினா தம்பதிகளுடைய மூத்த மகள் கெம்சிகா ஷாரனுக்கும் ஆல்வின் நோபலுக்கும் வரும் 15ஆம் தேதி புதன் மாலை நாகர்கோவிலில்
திருமணம் நடைபெற உள்ளது. நம்முடைய சபையிலிருந்து அநேக விசுவாசிகள் விடுமுறைக்கு கடந்த சிலர்கள், இன்னும் சில கடந்த சிலர் இருக்கிறார்கள். அந்த வைபவத்திற்காகவும் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அந்த வைபவம் சகலத்திலும் ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக ஜோதி அவர்கள் நம்ம ஜபத்தில் நடத்துவார்கள். ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிற நன்றி செலுத்துகிறப்பா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர், இந்த ஆராதனை வேலைக்கா நன்றி அப்பா. ஆராதனையுடைய நாம மாத்திர ஆண்டவரை மகிமைப்பட்டபடியால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற இயேசப்பா. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே அருமை ரஸ்கின்பதனுடைய ஆண்டவரே மகள் ஆண்டவரை கிம்ஷிகா சேரனுக்காகவும் ஆல்வின் பாலுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அந்த தம்பதிகளை ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் நீர் இணைத்தபடியால் ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுக்கிறவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த திருமண காரியத்தில் ஆண்டவரே தானா ஒரு கல்யாணத்தில் நீங்க இருந்தபோது ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கின என் தேவன் ஆண்டவரே, அந்த திருமணத்தில் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே, என் தேவன் அந்த இடத்துல நீர் உலாவ வேண்டுமாய் தேவன் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஒழுங்கும் கிரவமாக நேர்த்தியாக என் தேவன் முடித்து கொடுத்தார். எல்லாவித தேவைகளை என் தேவன் சந்தித்தார். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய மகிமையும் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரே நிரம்ப வேண்டுமாய் அதை அவர்கள் உணர்ந்த ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஒரு சாட்சியை நிறுத்தி தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த போற கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. இன்னும் எங்கள் ஆண்டவரே சபைகளிலே இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே திருமணத்திற்காய் காத்திருக்காங்க ராஜா. கர்த்தர் எல்லாவித தடைகளை மாற்றி ஆண்டவரே இன்னும் இதே சபையில் உடைய பிள்ளைகள் திருமண காரியங்கள் ஆண்டவரே ஒழுங்குபடத்தக்கதா நீர் உதவி செய்ய போறீரே, அதற்காக நன்றி அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற ராஜா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்த ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்கா நன்றி. எல்லா பிரயாண காரியங்களிலும் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவரே கூட இருக்க வேண்டுமா அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பத்திரமாய் போய் பத்திரமாய் திரும்பி வந்த ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்ய போற தயவுக்கா நன்றி ராஜா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறப்பா. இயேசுவின் மூல ஜபங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, ஆமென். அவ்வாறே நானும் என் மனைவி ஒரு 14ஆம் தேதி நாங்கள் சென்று விட்டு ஒரு 1 மந்த் இந்தியாவில் இருந்து விட்டு சில ட்ரீட்மெண்ட் முடித்து விட்டு நாங்கள் கடந்து வர இருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்கள். ஆலயத்துக்கு அனைவரும் ஒழுங்காக வரணும். அதுதான் முக்கியமான காரியம். பாஸ்டர் 2 பேரும் இல்லை வராமல் இருக்க வேண்டாம், ஆன்லைனில் பார்ப்போம். ஏனென்றால் இதுவரை நான் ஏற்கனவே சொன்னபடி எந்தெந்த குடும்பங்கள் ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு உத்தமமாக இருந்தார்களோ பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆமென். அது முக்கியமான ஒரு காரியம். இப்பொழுதும் சைல்டு எஜுகேஷன் பெற்றோர் பிள்ளைகளை முன் கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுற பாஸ்டர் ஆண்ட்ரூ வாங்க, பிள்ளை வாங்கிக்கோங்க. இது ஒரு மகிமையான நேரம். அருமையான மார்க் ஜான் அவர்களுக்கும் சகோதரி லில்லி ரோஸ் அவர்களுக்கும் கொடுத்த அருமையான ஆண் குழந்தை ஜோஸ்வா கேப்ரியல் 18ஆம் தேதி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பிறந்த குழந்தை. இது ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு தடவை சொல்வது போல் இது பேர் வைக்கும் ஆராதனை அல்ல, ஞானஸ்நான ஆராதனையும் அல்ல. இது பிரதிஷ்டை. பிள்ளைகள் அவர்கள் வேதத்தின் பிரகாரம் யாத்திரையாகமம் 2, 1 சாமுவேல் 11, லேவி 12ஆம் அதிகாரம், லேவியாகமம், லூக்காரில் சொல்லப்பட்ட காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யும்படி இந்த பெற்றோர் முன் வந்துள்ளார்கள். அது தேவனுக்கு உண்பாகும், மனவாட்டியாக சபைக்கு உண்பாகும். இந்த பிள்ளை கர்த்தருக்கு பயத்திலும் ஞானத்திலும் வளர்ப்போம் என்று ஒரு பிரதிஷ்டை செய்கிறீர்கள். சரிங்க. எதுவும் இன்றைக்கி முதல் ஆராதனை சொன்னது மாதிரி பிறந்த குழந்தை இல்லாட்டி இங்கே பிரதிஷ்டை செய்த பெற்றோர்களே அதோடு பிரதிஷ்டை நின்று விடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளை தலையில் கை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வளர்ந்த பிள்ளையாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பிள்ளையாக இருக்கட்டும், தலையில் கை வைத்து தேவரே பிரதிஷ்டை அன்று சபையில் எடுத்த பிரதிஷ்டை இந்த பிள்ளை மீது இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வளர்ந்த உகந்த ஒரு சாட்சியாக ஊழியக்காரத்துகளை பொருட்காக நன்றின்னு ஜெபிக்க வேண்டும். சில கேள்விகளை கேட்கிறோம், பதில் சொல்லுங்கள். தேவன் கிருபையாக கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயத்திலும்
பக்தியிலும் வளர்ப்போம் என்று சபைக்கு வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ சகல ஒத்தாசை செய்து வழிநடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? முதல் சொன்னது பிரகாரம் ஒவ்வொரு நாளும் தலையில் கை வைத்து ஜெபிக்க வேண்டும். குடும்ப செய்தியில் எடுத்த பிரகாரம் சூசன்னா வெஸ்லி எத்தனை குழந்தை? 16 குழந்தை. 16 குழந்தைக்கும் தலையிலே கவித்து ஜெபித்தார்கள். ஜெபித்தமாக 2 வல்லமை மிக்க ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். யார்? சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி. இன்று காலை நீங்கள் டெய்லி பிரெட் வாசித்திருப்பீர்கள் என்றால் சார்ல்ஸ் வெஸ்லியை பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அம்மட்டுமாக வல்லமையாக பயன்படுத்த பாத்திரங்கள். அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தலையில் கை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். சரிங்க? அந்நாளை போல தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள். உம்மிடத்தில் பெற்று கொடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது வல்லமை மிக்க தீர்க்கதரிசியை எழுப்பினார். ஆமென். அந்த தேவனின் ஜீவனதாக்கிற சபையார் பிள்ளைகளுக்கு நேராக கரங்கள் எழுந்து நின்று கரங்களை நீட்டுவோம். தேவன் தாமே பிள்ளை ஆசீர்வதிப்பாராக. ஜுலதாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான தம்பதிக்கு கொடுத்திருக்கும் அருமையான ஜோஸ்வா கேப்ரியலுக்காக நன்றி. பிள்ளைப்பொழுது நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் ஐயா. இந்த குழந்தை வளர்ந்த பிற்காலங்களிலே கொந்த சாட்சியாக ஜீவிக்க போகிற கிருபைக்காக நன்றி. பிள்ளை நீடித்த ஆயுசினாலும் பலத்தினாலும் சோத்தினாலும் ஜீவனாலும் கிருபினாலும் முடிசூட்டி காத்துக்கொள்வீராக. எல்லாத பக்தர்களுக்கும் விக்கனங்களுக்கும் நாசமோசங்களுக்கும் வன்களுக்கு தீமைகளுக்கும் பிள்ளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும் சொன்னீர். பிள்ளை வளர்ச்சிக்கு தக்கதாக பிள்ளை ஆவியிலும் சனத்தில் வளர்ந்து பெற்றோருக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் கனத்தையும் மகிமை கொண்ட மகனாக ஜீவிக்க போகிற கிருபைக்காக நன்றி. கர்த்தருக்கென்று அரும் பெரும் காரியங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. தானியேல் கொடுத்த ஞானத்தை, சாலமோன் கொடுத்த ஞானத்தை, பிள்ளைக்கு கொடுத்த ஞானத்தை மயப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஞானத்தை, வேகத்தை, கிருபையை பெற்று கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குழந்தையும் வீட்டாரையும் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். 128 சொல்லப்பட்ட சகல குடும்ப பாக்கியமும் இந்த குடும்பத்தில் இருக்கட்டும். நன்மையும் கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லும் ஜீவிக்கத்துக்கு பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டுமா எல்லா வழக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மளோட ஜெபித்து தேவனுடைய வார்த்தை கேட்போம். ஜுலதாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட நாளின் இந்த மனமகிழ்ச்சி இந்த காலனியத்துக்காக நன்றியப்பா. மீண்டும் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக கர்த்தர் சமத்தில் கூடி ஜீவன தேவனை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு துதிக்கத்தக்கதாகும். கர்த்தருடைய வார்த்தையை, ஜீவனில் வார்த்தையை கேட்கத்தக்கதாக நீ கொடுத்த ஒரு பாக்கியத்துக்காக நன்றி. பிறகு ஏறெடுத்த காணிக்கை தசம்பாத்துக்காக நன்றி சேர்த்துறோம். எந்த நிலையிலிருந்து கொடுத்துருக்காக என்று அறிந்திருக்கீங்க. கேட்ட பலனை கட்டளையிடுவீராக. 5 அப்பத்தையும் 2,000 பேரை போஷித்த தேவன் பேரை ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நோத்துக்காக சபை கொடுத்தாங்களோ தேவ அனுக்கிரகம் வழங்க ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியவில்லை என்று எங்கே இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே வறட்சியை திரட்சியாக மாற்றி கொடுப்பீராக. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை போந்தவளுமான திருரத்தத்துக்குள் மறைத்து கொண்டும் ஏற்ற வார்த்தை குறித்து நெளித்த போகிற கிருபைக்கு நன்றி. இதற்கு சகல துதி கனமிக்கை செலுத்துகிறோம். எல்லா உலகத்தில் இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஃபர்ஸ்ட் ஆண்ட் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? அல்லேலூயா கம்மியாக இருக்குது. அப்போது கம்மியான பேர் தான் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் கடந்து வரும்போது நம்முடைய சொந்த தாய் நாட்டிற்கு அருகாமையில் இருக்கும் நாட்டில் உள்ள நபர் வாகனத்தை ஓட்டி கொண்டு வரும் பொழுது என் மடியில் இந்த பைபிள் இருந்தது. இதை பார்த்துட்டு அவர் கேட்டார், இது பைபிள் தானே, எல்லா மொழிகளிலும் வச்சிருக்கா, இது என்ன மொழியில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்போது அவர்கிட்ட ஆங்கிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என் மனசில் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். ஒரு வழிபாடுகளுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான நூட்கள் இருக்கிறது, புஸ்தகங்கள் இருக்கிறது, புனித நூட்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்தந்த வழிபாடுகளை பேர் சொல்லி அந்த வழிபாட்டிற்கென்று சொல்லி இருக்கக்கூடிய பிரத்யேக புனித நூல் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் எல்லா மனிதனுக்கும் உரியதாய் காணப்படுகிறது, முழு மனுக்குலத்திற்கும் உரியதாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இதில் மாத்திரம்தான் மனிதனுடைய ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. ஆக இது கிறிஸ்தவர்களுடைய நூல் அல்ல. இதை நான் கையில் வைத்திருப்பதனால, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருப்பதனால நான் கிறிஸ்தவனும் அல்ல, இதன்படி வாழுவதனால்தான் நான் யாரு? கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் தேவன் முதலாக பேசுவதற்கு முன்னும், வெளிச்சம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்றும், ஜீவன் தோன்றுவதற்கு முன்னும், ஒழுங்கு நிலை நிறுத்தப்படுவதற்கு முன்பதும், ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு பின்பதாக தேவன் பேசினதை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தேவன் பேசின பொழுது அங்கு குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒழுங்காக மாறியது, இருள் விலகியது, வெறுமை நிறைவானது. இது பரிசுத்த வேதாகமத்தின் முதல் மகத்தான ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. The Spirit of God hovers, தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது தேவன் பேசுவார், குழப்பம் நீங்கும், ஜீவன் வெளிப்படக்கூடியதாய் காணப்படும். பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் அவ்வாறே தான் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். படைப்பிலே அதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு ஆண்டவர் அதை தான் செய்தார். தேசத்தில் காணப்பட்ட குழப்பங்களின் மத்தியில் ஆவியானவர் இறங்கி நியாயாதிபதிகள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் அவர் இறங்கி தம்மை வெளிப்படுத்தின பொழுது, அவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்த பொழுது, ஜனங்களுக்குள் காணப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அங்கு தெளிவும் ஜீவனும் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டு அறையில் இறங்கின பொழுது அங்கு மீண்டுமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய வார்த்தையை நிரூபித்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தி அங்கு தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே ஜீவனை பிறப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் அசைவாடின ஆவியானவர் அங்கு குழப்பத்திலிருந்து தெளிவை கொடுத்தார். பல நூற்றாண்டுகளுக்கு பின்பதாக இன்னொரு தேவனுடைய மனிதனும் ஒரு வித்தியாசமான குழப்பத்தை பார்க்கிறார். அது மாம்ச குழப்பம் அல்ல, ஆவிக்கேற்ற ஒரு குழப்பமாய் அது காணப்படுகிறது. தேவனை மறந்து போன ஒரு தேசம் அதன் ஆவியில் சீர்குலைவை அவர் காண்கிற ஒரு காட்சியாக அது காணப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசி என்ன காண்கிறார் என்றால், நியாயத்திற்கு பதிலாக கொடுமை தேசத்தில் நிலவுவதை காண்கிறார். நீதிக்கு பதிலாக அக்கிரமமும் ஊழலும் பெருகக்கூடிய நிலையை தேசத்தில் காண்கிறார். விசுவாசத்திற்கு பதிலாக ஜனங்களுடைய மனதிற்குள்ளாக
பயம் ஆட்கொள்ளுகிறதை அவர் காண்கிறார். தேசம் ஆவிக்குரிய வெறுமையையும் ஆவிக்குரிய இருளையும் அடையும் ஒரு நிலை, ஒரு மூழ்கடிக்கப்பட்ட நிலையை அவர் காண்கிறார். A.W. டாசர் என்கிற தேவ மனிதர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், the Holy Spirit is not a luxury but a necessity to the church. தமிழிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஒரு ஆடம்பரமான வரம் அல்ல, இன்றியமையாத அவசியமாக தேவையாக அவர் காணப்படுகிறார். சபை ஒருவேளை நாம் கூடுகிற இந்த ஸ்தானமாக, கூடுகிற இந்த கூடுகையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரமாகிய சபையாக இருந்தாலும் சரி, அதில் பரிசுத்த ஆவியானவர் உலாவுவதற்கு, ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அங்கு காணப்படும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரமாகிய சபையா இருந்தாலும் சரி, நம்முடைய கூடுகையாகிய சபையா இருந்தாலும் சரி, அதில் தெளிவு உண்டாகவும், அங்கு தேவ வார்த்தை வெளிப்படவும், ஜீவன் உண்டாகவும் அது ஏதுவாய் காணப்படும். ஆவியானவர் இல்லாத கட்டடங்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு ஸ்தலங்களாக மாத்திரமே இருக்கும், ரிலீஜியஸ் சென்டராக மாத்திரம்தான் இருக்கும். ஆவியானவர் இல்லாத, ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லாத விசுவாசிகள் எல்லாம் பலனற்றவர்களாக தான், ஆவிக்குரிய பலனை இழந்தவர்களாக தான் காணப்படுவார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேவை ஒரு மிகப்பெரிய சிறந்த முறை இல்லை என்று சொன்னால், ஒரு வளங்கள், அதிகமான வளங்கள் இல்லை, வலிமையான திட்டங்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஆவியானுடைய அசைவாடுதல் நமக்கு தேவை. ஆக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, ஆவியானவர் அசைவாடும் பொழுது. when the spirit hovers, ஆவியானவர் அசைவாடும் பொழுது நாம் வேதத்தில் வாசிக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கு ஒரு மனமும் உண்டாகும். போன வாரத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கின உடனே சொன்னேன், பாஸ்டர் இதே வசனத்தில், இதில் ஒரு வசனத்தை தான் அடுத்த வாரத்தில் பேசுறதுக்கு எனக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னு. எடுத்து வாசிப்போம். ஆபகுக் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை இன்றைய தின தியானத்திற்கென்று நாம் திருப்பிக் கொள்வோமாக. ஆபகுக் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், கேட்ட பொழுது எனக்கு என்ன ஆயிற்று? பயம் உண்டாயிற்று. எனக்கு பயம் உண்டாயிற்று. நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் கோபித்தாலும் உம்முடைய இரக்கத்தை நினைத்தருளும். இதற்கு நடுவில் ஆண்டவரே, எங்கள் வருஷங்களின் நடுவில் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய கிரியையை எங்களிலே உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறதாக பார்க்கிறோம். வேதத்தில் மிக மேன்மையான ஜெபங்களில் இதுவும் ஒன்று. ஏன் என்று சொன்னால், இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகத்தை போல இல்லை. பொதுவாகவே தீர்க்க தரிசன புஸ்தகங்களை ஆண்டவர் பேசுவார் தம்முடைய ஜனங்களுக்கு நேராக, தம்முடைய தேசத்திற்கு நேராக, ராஜாக்களுக்கு நேராக பேசக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் தான் இருக்கும். ஆனால் ஆபகுக் இதில் கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற கேள்விகள் அதிகமாக அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இங்கு ஆபகுக் தீர்க்கதரிசி தேவனை பார்த்து, ஏன் இந்த நிலை, ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறீர், ஏன் இதன் வழியாக நாங்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்கிற பல கேள்விகளை 1வது அதிகாரத்திலிருந்து அவர் வைக்கிறார். பிரியமானவர்களே, அதெல்லாம் வைத்துவிட்டு அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும்
எங்களை சுற்றி எப்படிப்பட்ட நிலைகள் காணப்பட்டாலும், இன்னும் கொஞ்ச நாட்களிலே நாங்கள் பாபிலோனியர்களால் சிறைபிடித்து போய் அடிமைகளாக செல்லப்பட போகிறோம். அது எங்களுக்கு மாறாவிட்டாலும், எங்களுடைய தற்காலிகமான சூழ்நிலை இருள் நிறைந்த, ஆண்டவர் இல்லாத, தேவனற்று போன ஒரு நிலை காணப்பட்டாலும், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் உமது கிரியைகளை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஆலயம் அங்குதான் இருக்கிறது. ஆலயத்தில் பலிகள் செலுத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆசாரியர்களும் ஊழியங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஜனங்களுக்குள்ள ஆவிக்குரிய இருள் காணப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போன ஒரு நிலையில அன்றைக்கு இருந்த ஜனக்கூட்டம் காணப்பட்டது. ஆகவேதான் மறுபடியும் உம்முடைய கிரியையை எங்களில் உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என்ன கிரியை? இழந்து போன ஆவிக்குரிய ஜீவனை மீட்டெடுக்கிற ஒரு கிரியை, இழந்து போன பலனை புதுப்பிக்கிற ஒரு கிரியை. ஆபகுக் சொல்லும் பொழுது, புதிதாக ஒன்றை ஆரம்பித்து எங்களுக்கு கொடும் என்று சொல்லவில்லை. மாறாக, ஏற்கனவே நீர் ஆரம்பித்த வருஷங்களின் நடுவில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏற்கனவே நீர் ஆரம்பித்த இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்து நீர் ஆரம்பித்த இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எங்களை நடத்துவதாக நீர் சொன்ன அந்த கிரியைகளை எங்களில் மீண்டுமாக உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதையே பவுல் பிலிப்பியர் 1 அதிகாரத்தின் 5வது வசனத்தில், உங்களில் கிரியைகளை, நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று சொல்லுகிறார். நற்கிரியைகளை நம்மில் தொடங்குகிறது யார்தான்? ஆண்டவர். அதை நிறைவேற்றுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாளில் நிறைவேற்றுகிறதும் யார்தான்? தேவன்தான். இதற்கு நடுவில் நமக்குள் காணப்படுகிற தேக்க நிலைமை, தோய்வு நிலைமை, நமக்குள் காணப்படுகிற பலவீனத்து நிமித்தமாக திசை மாறுகிற நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி திரும்பவுமாக அவர் எதை நம்மில் ஆரம்பித்தாரோ அதை கிறிஸ்துவின் நாளில் முற்றிலுமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் நம்மில் கிரியை செய்ய வேண்டும். ஆவியானவர் நமக்குள் அசைவாட வேண்டும். லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒருபொழுதும் தம்முடைய கிரியையை கைவிடுகிற தேவன் அல்லவே. அவர் நிலைநிறுத்தி மீண்டும் அதை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன். அவர் தீமையான கிரியைகளை ஒரு நாளும் செய்யாதவர், ஒரு நாளும் தொடங்காதவர். ஆகவேதான் யாக்கோபு 1 அதிகாரத்தின் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அப்படி என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே நன்மையாக தான் இருக்கிறது. தேவன் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கிரியைகளும் நன்மையாகவே தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு கிரியையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து, ஆண்டவரே நன்மை ஒன்றும் இல்லையே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நினைப்பது போல எந்த நன்மையும் இல்லையே என்கிற கேள்விகளோடு உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும் காரியம், வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியை நம்மை உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கேள்வி என்ன? தேவன் எப்படி தம்முடைய கிரியையை உயிர்ப்பிக்க கூடியவர்? தேவன் தம்முடைய கிரியையை உயிர்ப்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறார். ஆவியானவர் அசைவாடும் பொழுது தோய்ந்து போன நிலைமையில காணப்படுகிற கிரியைகள் எல்லாம், தோய்ந்து போன நிலைமையில காணப்படுகிற தேவ கிரியைகள் எல்லாம் உயிர் பெற ஆவியானவர் கிருபை தருகிறார். பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி தேவன் ஆரம்பித்த கிரியைகளை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த உலகம் உண்டாகுவதற்கு ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது தேவன் பேசி
அங்கு ஒழுங்கை கொடுத்து ஜீவன் பிறந்ததோ அதே போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவர் உயிர்ப்பிக்கும் 3 கிரியைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கிரியை, the Holy Spirit revives our love for God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கான நம்முடைய அன்பை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் மீது நாம் வைத்திருக்கும் நம்முடைய அன்பை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆவிக்குரிய வீழ்ச்சி என்கிற நிலைக்கு அடையாளம் ஆண்டவரை அறிந்த ஒரு நபர் சபைக்கு வராமல் இருப்பது அல்ல. ஆண்டவரை விட்டு பின்மாறி போய்விட்டார் என்பதற்கு அவர் சபைக்கு வராமல் இருப்பது ஒரு அடையாளம் அல்ல. மாறாக ஆதியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அன்பை, அந்த நேசத்தை, அந்த பாசத்தை இழந்து போவதே அதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் ஆவிக்குரிய நிலையில வீழ்ந்து பின்மாற்றத்திற்குள்ளாக செல்லுவதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நான் என்றைக்கு ஆண்டவரின் கரத்தை பிடித்தாரோ அன்றைக்கு எங்களுக்குள் காணப்பட்ட அன்பு இன்றைக்கு துவண்டு போயிருக்கிறது என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு ஒரு காலமும் மாறாதது. அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதில் ஒரு துளி அளவும் மாற்றமில்லாத நிலையில ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு செய்யற பொல்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்து கணக்கு தீர்த்தார்னா நம்ம ஒருவர் கூட என்ன பண்ண முடியாது, ஜீவனோடு இருக்க முடியாது. ஆனால் அவருடைய அன்பு இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு தேவன் தம்முடைய அன்பை முதலாவது நம்ம விளங்க செய்தார். பெரியமானவர்களே, பின்பு நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம் அல்லவா, அந்த அன்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் ஆராய்ந்து அறிய தேவன் கிருபை தருவாராக. எபேசு பட்டணத்தில் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, உபதேசத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளவில்லை, ஊழியத்தை இழந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளவில்லை, பிரசங்கத்தை விட்டுட்டீங்க இழந்துட்டீங்கப்பான்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளல. மாறாக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அவர்களிடத்தில் காணப்பட்ட எல்லாமே நலமாய் காணப்பட்டது. ஒரே ஒரு குறைதான், அந்த ஆதி அன்பு அவர்களிடத்தில் இல்லை. அன்பில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இயந்திரமான நிலைக்கு நேராக மாறிவிடும். ஜெபம் ஒரு கடமையாக மாறிவிடும். ஜெப வாழ்க்கை ஒரு கடமையான நிலைக்கு நேராக போய்விடும். இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணோம், என்ன ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். சில நேரம் ஜெபமே ஓடாது, நேரத்தை பார்ப்போம், இன்னும் முடியலையா, 1 மணி நேரம் ஆகலையா, அரை மணி நேரம் ஆகலையான்னு. கடமையாக மாறிவிடும். ஆராதனை வெறும் வழக்கமாக மாறிவிடும். ஆராதிக்க வருவது, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நான் தேட வந்தேன், ஆண்டவரை நான் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க வந்தேன். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே எனக்கு ஆராதனைக்கு செல்லுகிற எண்ணம் என் மனதில் தோன்றும் பொழுது என் மனதில் முதலாக வந்த சிந்தனை அந்த கல்வாரி அன்பு, அந்த இயேசுவின் அன்பு என்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் இருந்து, யாரும் கை தூக்க வேண்டாம், யோசிச்சு பாருங்க மனசுல. இல்லை இன்னைக்கு சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா பாஸ்டர் கேட்பாங்க, 4 பேருக்கு பதில் சொல்லணும். நான் இப்போலாம் அப்படி ஆயிடுச்சுல்ல, 4 பேருக்கு பதில் சொல்லணும், கேட்பாங்க, நம்மளை விசாரிப்பாங்க. ஏன்னா வழக்கமான ஒரு ஆராதனையாய் மாறிவிடுகிறது. ஊழியம்
ஒரு கட்டாய பொறுப்பாக மாறிவிடுகிறது. என் மேல் விழுந்த கடமை என்பதை நான் என் மேல் விழுந்த பாரம் என்கிற நிலைக்கு ஊழியம் தள்ளப்படுகிறது. காரணம், ஆதி அன்பு. தேவன் என் கரத்தை பிடித்து நான் தேவனுடைய கரத்தை பிடித்த பொழுது எனக்குள் காணப்பட்ட அந்த அன்பை அதில் விரிசல், அதில் பாதகம் காணப்பட்டபடினால காணிக்கை கொடுப்பதும் ஒரு பாரமாக மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு என்று சொல்லி சந்தோஷமா கொடுக்கிறத விட துக்கத்துல கஷ்டத்துல இல்லையே என்கிற ஏக்கத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. யோசிச்சு பாருங்க, வயதான ஒரு தாயார் தனக்கு இருந்த 2 பணத்தை அந்த காணிக்கை பெட்டியில் போடும் பொழுது ஆண்டவர் பார்த்து, இவர்கள் அதிகமாய் கொடுத்தவர் இவரே என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அடுத்த நேரத்துக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல, ஆனா இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது தேவன் மேல் அவர்கள் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. நான் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறதுனால அவர் என்னை பார்த்துப்பார், அவர் என்னை முற்றிலுமாக பார்த்து கொள்வார் என்கிற நிலை. ஆனால் இன்றைக்கு அது பாரமாக, ஏன் வேத வாசிப்பு கூட இட் ஹஸ் பிகம் an information. இன்னைக்கு தகவல் புஸ்தகமாக வேதம் மாறி விடுகிறது. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற அதிகாரத்தில் என்ன இருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது, ஓ ஓகே இதை படிச்சுக்கிட்டோம். இதை வாசிக்கும் போது எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கத்தையும் தொடர்பையும் உறவையும் காண்பிக்க வேண்டிய புஸ்தகம் இன்றைக்கு கடமையாக மாறி ஒரு அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாய் மாறிவிடுகிறது. இதன் நடுவில் தான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் வருஷத்தின் நடுவில் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் கிரியை செய்யும் முதல் கிரியை அந்த ஆதி அன்பிற்கு நேராக நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அன்பை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆவியானவர் வெறும் கட்டளை கொடுத்து விட்டு சென்று விடாதபடிக்கு, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக நமக்கு இட்டு விட்டு செல்லாதபடிக்கு அந்த தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். ரோமர் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறார். தேவனுக்கேற்ற அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அன்பை மனித முயற்சிகளால் செய்ய முடியாது. அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள், மாம்சத்தில் இருந்து எடுக்கப்படும் முயற்சிகள் எல்லாம் தற்காலிகமாக சீசனல் எஃபெக்ட் உடையது. யோசிச்சு பாருங்க, ஐயோ கல்யாணம் முடிச்ச புதுசுல நீங்க என்னை நேசிச்சது போல இப்ப என்ன பண்றது இல்ல, என்னை உங்களுக்கு பிடிக்கல. பிரதர் சைட்லாம் அப்படியே காரம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அன்றைக்கு இருந்த அன்பு போல இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம். இதற்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தற்காலிக விளைவை கொடுக்கக்கூடியது. மாம்சத்தில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தற்காலிக விளைவை கொடுக்கக்கூடியது. ஆகவேதான் திருமண உறவில் கிறிஸ்து மையமாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய் காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அன்பை, தேவனுக்கேற்ற அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். இதை புரிந்து கொண்டபடினால்தான் தாவீது சங்கீதம் 119 அதிகாரத்தின் 37வது வசனத்தில், சங்கீதம் 119:37, மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இந்த உலகத்தில் காணப்படுகிற மாயையை பார்த்து அதில் மயங்கி என் கண்களை அதற்கு நேராய் திருப்பாதபடிக்கு
ஆவியானவரே என் இருதயத்தில் என் ஆண்டவரே இருதயத்தை திசை மாற்றி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆவியானவர் ஒருவரே நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். உலகத்திற்கு நேராக செல்லும் நம்முடைய இருதயத்தை திசை திருப்பும் அதிகாரமும் வல்லமை படைத்தவர் அவர் ஒருவரே. ஆமென். 85வது சங்கீதத்தின் 6வது வசனத்தில், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி, நாங்கள் இழந்து போன அந்த சந்தோஷம் திரும்பவுமாக எங்களில் உயிர் பெறுவதற்கு ஆண்டவரே நாங்கள் உம்மேல் வைத்த அந்த அன்பை மீண்டுமாக உயிர்ப்பியும், எங்களை திரும்பவுமாக உயிர்ப்பியும். நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு எங்களை திரும்பவுமாக உயிர்ப்பியும். மாயையை பாராதபடி உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்கிறார். அன்பு வெறும் உணர்வு அல்ல, உணர்வு சார்ந்தது அல்ல, மாறாக அது ஆவியின் கனியில் முதன்மையானது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 22வது வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே ஆவியின் கனியோ என்று சொல்லி அன்பை முதலாவது சுட்டி காண்பிக்கிறார்கள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, லவ் இஸ் an expression of emotions அப்படின்னு நினைக்கிறோம். என்ன, ஆனால் வேதம் நமக்கு வகையறுத்து காண்பிக்கக்கூடியது ஆவியின் கனியில அது முதன்மையானது. அப்போ உண்மையான அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவின் கனி நமக்குள் இருக்க வேண்டும். ஆவின் கனியை உடையவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் அந்த உண்மையான அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும். அகஸ்டின் என்கிற சர்ச் ஃபாதர் அவர் சொல்லும்போது சொல்றாரு, மை வெயிட் இஸ் மை லவ், வேரெவர் ஐ எம் கேரிட் மை லவ் இஸ் கேரிங் மீ. தமிழில் வாசிக்கிறேன், என்னுடைய பாரம் என்னுடைய அன்பே, நான் எங்கு கொண்டு செல்லப்பட்டாலும் என்னுடைய அன்பே என்னை அங்கு கொண்டு செல்கிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னில் வாசமாயிருந்து என்னை அழுத்தி என்னை வழி நடத்துகிறது என்பதை அவர் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடி அந்த ஆதி அன்பிற்கு நேராக நம்மை திருப்புவதற்கு நம்மை அர்ப்பணிக்க உதவி செய்வாராக. பேதுரு யோவான் 21வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்ப்பதற்கு முன்பதாக இயேசுவிடத்தில் சொல்றான், ஆண்டவரே, நான் மரணம் வரைக்கும் உங்க கூட வருவேன், நான் உங்க கூட மரிக்கிறதுக்கு நான் தயார். ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன பண்ணுவேன், என்ன மறுதளிப்பேன். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பின்பதாக அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம், ஆண்டவர் இப்பொழுது அவன்கிட்ட கேட்கிறாரு, எப்பா நீ பிரசங்கம் செய்ய ஆயத்தமான்னு கேட்கல, ஊழியம் செய்ய ஆயத்தமான்னு கேட்கல, ஆண்டவர் ரொம்ப அழகாய் கேட்கிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக, ஏன் அவரை ஆராதிப்பதற்கு முன்பதாக, ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்பதாக அவரிடத்தில் அந்த ஆதி அன்பை உடையவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை குறித்து ஆண்டவர் கவனம் உடையவராக இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் அது மாத்திரம்தான், நாம் அவரிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா. எபேசு சபையை குறித்து பார்க்கிறோம், they were so busy, ஊழியத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாங்க, உண்மை உள்ளவர்களாய் இருந்தாங்க, உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள், ஆனால் ஆதி அன்பை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபையை விட்டு வெளியே போறதில்ல, ஆனால் அந்த அன்பை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, அவர் வெறுமன ஒரு சபைக்கு நம்மை அழைக்கவில்லை, மாறாக அந்த கிறிஸ்துவினிடத்தில் செலுத்தக்கூடிய அந்த ஆதி அன்பிற்கு நேராக நம்மை அழைக்கிறார். இந்த காலை நேரத்தில் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்த நாளில், நீர் எங்கள் கரத்தை பிடித்த நாளில் நாங்கள் எங்களுக்குள்ள காணப்பட்ட அந்த ஆதி அன்பை ஒருவேளை நாங்கள் இழந்து போயிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே, அதில் தோய்வு காணப்பட்டது என்று சொன்னால், அதில் தேக்க நிலை காணப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவரே, அதில் சோர்வு காணப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவரே, இப்பொழுது எங்களை மீண்டுமாக
உயிர்ப்பியும். வருஷத்தின் நடுவிலே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை எங்களிலே உயிர்ப்பியும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கான எங்களுடைய அன்பை மீண்டும் ஒரு விசை கூட எங்களிலே உயிர்ப்பியும். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவர் உயிர்ப்பிக்கக்கூடிய இரண்டாவது கிரியை, the Holy Spirit revives our faith in God. பரிசுத்த ஆவியானவர் தேவன் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆபகுக் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னை சுற்றி காணப்படுகிற ஜனங்கள் அகங்காரிகளாய், செம்மை இல்லாதவர்களாக, மோசமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய பிழைப்பு நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் இல்லை. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அன்பு தணிந்து போகும் பொழுது விசுவாசம் தளர்ந்து போகிறது. விசுவாசம் தளர்ந்து போகும் பொழுது நாம் தேவனை சார்ந்து வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு பதிலாக இப்பொழுது நம்மை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து நம்பி வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது நம்முடைய சொந்த திட்டங்களுக்கு நேராக திட்டங்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் அந்த அனுபவத்தை மாற்றி இப்பொழுது நம்முடைய சொந்த புத்தியில சாய்ந்திருக்கும் நிலைக்கு நேராக நாம் மாறி செயல்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த தேவன் மேல் நம்முடைய விசுவாசம் மறுபடியுமாக எழுப்பப்படுவதற்கு நம்மை அவர் உருமாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசம் நமக்குள் கேள்விகளாய் வருகிறது. ஆண்டவர் நம்முடைய கேள்விகளை அகற்றுகிறவர் அல்ல, மாறாக தேவன் மேல், தேவனுடைய சுவாபத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பல கேள்விகள் நமக்குள் வரலாம். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாம் அகற்றாதபடிக்கு அந்த மெய்யான தேவன் யார் என்பதையும் அவருடைய குணாதிசயம் என்ன என்பதையும் கண்டு கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்கு ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அதை தான் பார்க்கிறோம். 4 அதிகாரங்களிலும் பல கேள்விகளோடு அவர் கேட்கிறார் ஆண்டவரிடத்தில், இந்த நிலை ஏன்? இது எல்லாம் அவர் ஆண்டவரை விசுவாசிக்காததனால் கேட்கவில்லை, மாறாக ஸ்தோத்திரம், ஆண்டவரை விசுவாசித்து அவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, தேவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு நேராக அவர் இந்த கேள்விகளை கேட்கிறார். அதில் 4 கேள்விகளை இந்த காலை நேரத்தில் நாம் கேட்க பார்ப்போமாக. தேவனுடைய ஜனங்களின் நடுவில் ஏன் தீமை தொடர்கிறது, தொடர்ந்து நிலவுகிறது? Why does evil continue among God's people? ஆபகுக் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில், 3வது வசனத்தில், 4வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். எதுவரைக்கும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அக்கிரமம் எனக்கு காண்பித்திருக்கிறீர், தீவனை நான் பார்க்க நேரிடுகிறது, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிராய் வருகிறது, வழக்கையும் வாதையும் எழும்புகிறது, நியாயப்பிரமாணம் பலனற்றதாகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான், நியாயம் புரட்டப்படுகிறது. இதையெல்லாம் சொல்லி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எதற்கு தேவனுடைய ஜனங்களின் நடுவில் இந்த தீமைகள் தொடர்ந்து நிலவுகிறது? நமக்கும் அந்த கேள்வி இருக்குல்ல, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தானே, ஏன் எங்களை சுற்றி இப்படிப்பட்ட தீமைகள் இருக்கு? நாங்கள் ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, தேவனை தேடுகிற வருகிற ஜனங்கள் தானே, எங்களை சுற்றி ஏன் இப்படிப்பட்ட தீமைகள் காணப்படுகிறது? தாவீதுக்கும் அதே கேள்வி சங்கீதம் 13வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், உம்முடைய முகத்தை மறைத்திருப்பீர் என்று கேட்கிறார். ஆசாவுக்கும் அதே கேள்வி, ஆசாப்புக்கும் அதே கேள்வி சங்கீதம் 73வது அதிகாரத்தில். எரேமியாவும் அதையே கேட்கிறான், எரேமியா 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர்
நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஏனென்றால் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். நம்மை சுற்றி காணப்படுகிற தீமைகளின் நடுவிலே நாம் ஆண்டவரை தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து அவர் மேல் விசுவாசம் உடையவர்களாய் நடந்து அதில் தான் நம்முடைய பிழைப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் மிக அழகாய் காண்பிக்கிறார். இரண்டாவது கேள்வி, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஏன் மௌனமாக இருக்கிறார்? Why is God silent when I pray? நான் ஜெபிக்கிறேனே, ஆபகுக் 1 அதிகாரத்தின் 2வது வசனத்தில் அதே தான் பார்க்கிறோம். நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று சொல்லி கேட்கிறான். நீர் அமைதியாய் மௌனமாய் இருக்கிறீரே ஏன்? சங்கீதக்காரன் 22வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலும் கேளாமல் இருக்கிறீர், கேளாமல் எனக்கு தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். யோபு, நான் கூப்பிடும் பொழுது, நான் கெஞ்சும் பொழுது செவியை சாய்க்காதவர் போல இருக்கிறீரே. யோபு 30:20. பிரியமானவர்களே, இந்த கேள்விகளின் மத்தியில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கும் பதில் என்ன அப்படி தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவனுடைய மௌனம், அவர் நம்மை மறந்தார், அவர் மரித்து போனார் என்பது அர்த்தமல்ல. மாறாக அவர் நம்மை இன்னும் விசுவாசத்திற்குள் ஆழமாக நம்மை தயார்படுத்துகிறார் என்பதாகும். சங்கீதம் 37வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் அதை தான் பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லுகிறார், காத்திரு என்று சொல்லுகிறார். ஆமென். தீவனை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் அந்த அனுபவம் நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் இன்னும் ஆழமாக கொண்டு செல்லும் அனுபவமாய் காணப்படுகிறது. நம்மை சுற்றி காணப்படுகிற ஸ்தோத்திரம் இந்த பொல்லாத தீமையான காரியங்களை குறித்து நாம் எரிச்சல் அடைய வேண்டியதில்லை. ஏசாயா 40வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் புது பலனை தேவன் கொடுக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பலன்? இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். மூன்றாவது கேள்வி, தேவன் ஏன் பாபிலோனை பயன்படுத்துகிறார்? Why would God use Babylon? பாபிலோன் தேசத்தை தேவன் பயன்படுத்தி இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்கிறார். ஆபகுக் 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் இருக்கிறது. நான் கல்தையரை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களை எங்கள் மேல் நியாயம் தீர்ப்பதற்கு ஏன் எழுப்புகிறீர்? தண்டனை செய்வதற்கு ஏன் இவர்களை நியமித்திருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறான். பிரியமானவர்களே, நம்ம கூட சில நேரத்தில் யோசிப்போம்ல, ஆண்டவரை அறியாத ஜனங்களை வைத்து எங்களை தண்டிக்கிறீரே, ஆண்டவர் யார் என்று தெரியாத ஜனங்களை வைத்து எங்களை ஆண்டவரை தண்டிக்கிறீரே, ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் எப்படி அசுத்தம் உள்ள தேசத்தை மனிதர்களை பயன்படுத்த முடியும் என்ற கேள்வி சில நேரத்தில் நமக்கு கூட இருக்கலாம். ஏசாயாவுக்கு கூட இருந்தது. ஏசாயா 10வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் என் கோபத்தின் கோலாகிய அசிரியன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 25வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சாரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவன் எவரையும் பயன்படுத்த முடியும், எவரையும் பயன்படுத்தி தேவன் நினைக்கும் காரியத்தை செய்ய முடியும். அதை தான் ரோமர் 9வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதை நாம் சிந்திக்கும் பொழுது, நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய எண்ண ஓட்டங்கள், அவருடைய அறிவு ஆழமானவைகள் என்று சொல்லி ரோமர் 11வது அதிகாரத்தின் 33-34 வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஸ்தோத்திரம் இதிலிருந்து மாற்றத்தில் ஏற்படுத்தி நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். யோவான் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் தேவனை பற்றிய ஆழங்களுக்குள்ளாக நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 4வது கேள்வி, தேவன் ஏன் தாமதிப்பது போல் காணப்படுகிறார்? Why does God seems to delay? ஆபகுக் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாமதித்தாலும் என்று சொல்லி. சில நேரங்களில் ஆண்டவர் தாமதிக்கிறதை பார்த்தால் ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ என்கிற கேள்வி வரலாம். ஆனால் இல்லை, ஆண்டவர் நம்மை வளர செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் ஸ்தோத்திரம், நாம் அவருக்குள் நம்மை வளர செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த கேள்விகளை எல்லாம் உடைய இந்த ஆபகுக்கு ஆண்டவர்
கேள்விகளை அவன் இருதயத்திலிருந்து மாற்றவில்லை, மாறாக விசுவாசத்தில் அவனை முதிர்ச்சி அடைய செய்கிறார். அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, எவ்வளவு காலம், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சூழ்நிலை, எப்படி நீர் இதை செய்யக்கூடும் என்றெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். முடிவிலே ஆபகுக் 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவருக்குள்ளாக பலப்பட செய்கிறார், அதை ஆழத்தில் வேரூன்றி நிற்க செய்கிறார். நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் மாறாமல் இருக்கலாம், ஒருவேளை நாம் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக வேரூன்றி நிற்கிறது என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிட முடியாது. ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய இருதயத்தை நாம் நம்ப விசுவாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடும் பொழுது முதலாவது தேவனுக்கான நம்முடைய அன்பை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது தேவன் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது நம்முடைய கீழ்ப்படுதலை அவர் உயிர்ப்பிக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது அந்த உயிர்ப்பித்தல் ஏதோ ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தினோம் என்பதோடு நின்று விடுகிறதில்லை. அவர் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது ஏதோ தேவனிடத்தில் விசுவாசித்தோம் என்று சொல்லி அதோடு முடிவதில்லை. மாறாக தேவனிடத்தில் நம்முடைய கீழ்ப்படுதலில் அது நிறைவு பெறுகிறது. Love without obedience is incomplete. கீழ்ப்படுதல் இல்லாத அன்பு முழுமையற்றதாய் காணப்படுகிறது. விசுவாசம் இல்லாத கீழ்ப்படுதலும் செத்ததாய் காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நம்மில் உயிர்ப்பிக்கும் அவருடைய அன்பு, அந்த ஆதி அன்பு, அந்த விசுவாசம், கீழ்ப்படிதல் என்கிற விளைவை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் எதை காண்பிக்கிறது? நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவின் குணத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக மாத்திரம் நம்மை மன்னிக்கவில்லை, நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு, கிறிஸ்துவை நம்மில் பிரதிபலிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை மன்னித்து மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பிரத்யேக வாழ்க்கை வாழுவதற்கு, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்கு நம்மில் தேவன் கீழ்ப்படுதலை உயிர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 22வது வசனத்தில், வஞ்சியாதபடிக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் காணப்படுங்கள். ஆமென். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு போகாதபடிக்கு அதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய கீழ்ப்படுதலை உயிர்ப்பிக்கிறார்? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. எசேக்கியேல் 36, 26, 27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை கொடுக்கிறார். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். புதிய இருதயத்தை கொடுக்கிற தேவன் புதிய ஆவியை, அவருடைய ஆவியை நமக்குள் தந்தருளி
அவருடைய கட்டளைகளின்படி நம்மை கீழ்ப்படிய செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இது புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் புதிய இருதயம், அதில் ஆண்டவருடைய ஆவியானவர் வாசமாய் இருந்து நம்முடைய வாஞ்சைகளை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய நோக்கங்களை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய முன்னுரிமைகளை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வழக்கமான வாழ்க்கை முறைகளையும் அவர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கீழ்ப்படுதலை உயிர்ப்பிப்பதற்கு முன்பதாக, கீழ்ப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கடமையாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கீழ்ப்படுதலை அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. சங்கீதம் 40வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து நடக்குகிறதை நான் விரும்புகிறேன், அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிற நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் நம்மை மாற்றும் பொழுது நம்முடைய விருப்பத்தையும் செய்கையையும் சேர்த்து அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களையும் அவர் மாற்றுகிற தேவன், அதிலிருந்து விளையும் செய்கைகளையும் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே தான் கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கீழ்ப்படுதலை உயிர்ப்பிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்பதை 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 23வது அதிகாரத்திலிருந்து யோசியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை அங்கு மறைக்கப்பட்டிருந்தது, அதை கண்டெடுக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் கண்டெடுத்த மாத்திரத்தில் அதை யோசியா ராஜாவுக்கு முன்பதாக வாசிக்கும் பொழுது ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து அந்த வார்த்தைக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தின் 11வது வசனம். பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாக உடன்படிக்கை செய்கிறான். அவனும் அந்த முழு ஜன கூட்டமும் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். உடன்படிக்கை செய்துவிட்டு உடன்படிக்கையோடு நிறுத்தவில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் விக்கிரகங்களையும் அகற்றுகிறார்கள். தேசத்தில் உள்ள அத்தனை அசுத்தங்களையும் அவர்கள் அகற்றுகிறார்கள். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்தின் 4 முதல் 20 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக மீண்டுமாக அவர்களுடைய ஆராதனையை புதுப்பிக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்தின் 22, 23 வசனங்களில் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாண நாட்கள் முதல் ராஜாக்கு நாட்கள் வரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தில் கீழ்ப்படுதலை புதுப்பிக்கும் பொழுது அது வெறும் ஒரு உணர்வாக மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடாதபடிக்கு அது நடைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அது இயல்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கிரியைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே வேதத்தை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின்படி வாழ முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே சபையை விட்டு வெளியே போன பின்பதாக உலகத்தோடு ஒப்பந்தம் செய்து வாழக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறோம், திங்கட்கிழமையிலிருந்து தேவனை மறந்து விட்டு வாழக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக மாறப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ஒரு விசை கூட நம்முடைய கீழ்ப்படுதலை அவர் உயிர்ப்பிக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆவியானவரே நீர் அசைவாடும் வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை மீண்டுமாக எங்களில் உயிர்ப்பியும், தேவனுக்கான எங்களுடைய அன்பை மீண்டுமாக உயிர்ப்பியும், தேவன் மேல்
எங்களுடைய விசுவாசத்தை மீண்டுமாக உயிர்ப்பையும், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியும் கீழ்ப்படுதலை மீண்டுமாக எங்களில் உயிர்ப்பையும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்து கேட்ட வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேராக, ஹல்லேலூயா, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை மீண்டுமாக எங்களில் உயிர்ப்பியும் அப்பா. ஆதி அன்பை இழந்து போன நிலையில, மறந்து போன நிலையில நாங்கள் காணப்பட்டிருந்தால் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த ஆதி அன்பிற்கு நேராக நாங்கள் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசுவாசத்தை விட்டு விலகி போன நிலையில பல கேள்விகளோடு ஆண்டவரே திகைப்போடு காணப்படும் எங்கள் விசுவாச கேள்விகளை மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தேவன் மேல் உள்ள ஆண்டவரே எங்கள் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட மீண்டுமாக எங்களை உயிர்ப்பியும் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு கீழ்ப்படிந்து அதை எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாக, கிரியைகளிலே வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட மீண்டுமாக எங்களை உயிர்ப்பியும் ராஜா. இந்த காலை நேரத்தில் வார்த்தைகளுக்கு நேராய், வசனங்களுக்கு நேராய் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களும் உடைய கரத்தில் தருகிறோம். தேவன் தொடர்ந்து இடைப்படுவீராக. இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை வாழ்க்கையில மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை விசுவாசிக்கு விசுவாசத்தில் வேறு உண்டி நிற்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மேல் நாங்கள் கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாருங்க ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பதாக. ஆமேன் ஆமேன். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, நீ கருயிரோடு இருக்கின்றாய். தொடர்ந்து துதி செய் மனமே, நீ கருயிரோடு இருக்கின்றாய். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். இணைந்து சுலுவமாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கரங்கள் கொடுத்து வாழ்த்து விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you. God bless you.